கரூர் கேங் ஒருத்தரும் தப்பிக்க கூடாது, கராராக சொன்ன சிஎம் விஜய். செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்து எஸ்கேப் ஆகும் செந்தில் பாலாஜி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான ஆபரேஷனை தொடங்கிய செந்தில் பாலாஜி அண்ட் கோ தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசிய விவகாரம் கடந்த 15 நாட்களுக்கு முன்பே உளவுத்துறை மூலம் முதல்வர் விஜய் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அலர்ட்டான தாவேக அரசு அவசரப்படாமல் தீவிரமாக கண்காணித்து பொறிவைத்து மொத்த கேங்கையும் தூக்க திட்டமிட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது வரை இந்த விவகாரத்தில் சுமார் 9 பேர் வரை அரெஸ்டாகி இருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்ட பெரும்பாலானோர் செந்தில் பாலாஜியின் வலதுகரமான கரூர் கேங் என்றே கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுவதும் இருந்த டாஸ்மாக் கடைகள் கரூர் கேங் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த கரூர் கேங் தான் தற்பொழுது இந்த தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசி தூக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மூளையாக செயல்பட்ட செந்தில் பாலாஜியை கைது செய்தே ஆக வேண்டும் என்று முதல்வர் விஜய் கராராக போலீஸ் உயரதிகாரிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது இருக்கும் தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் அளவிற்கு துணிந்த இந்த கரூர் கேங் இதிலிருந்து ஒருவரும் தப்பிக்க கூடாது என மிக சீரியஸாகவே போலீஸ் உயரதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் எந்த நேரத்திலும் செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் கைது செய்யப்படலாம் என்கிற அச்சத்தில் இருக்க அவர்கள் எங்கும் தப்பித்துவிடக்கூடாது என போலீசாரும் மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகிய இருவருமே தலைமறைவாகி கொண்டு உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வாங்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும், ஒருவேளை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்றால் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை போன்று செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் கைது செய்ய நேரிடும் என்பதால், ஒருவேளை உயர்நீதிமன்றத்தில் தங்களுடைய முன்ஜாமீன் மேலும் தள்ளுபடி செய்யப்பட்டால் உச்சநீதிமன்றம் சென்று எப்படி முன்ஜாமீன் வாங்குவது என்பது உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்களிடம் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது செந்தில் பாலாஜியின் தொலைபேசி சிக்னலை வைத்து தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்பதால் முன்ஜாமீன் கிடைக்கும் வரை செல்போனை ஆஃப் செய்துவிட்டு செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக் குமாரும் தலைமறைவாக திட்டத்திலும் இருப்பதாக பரபரப்பான ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் எந்த வகையிலும் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் முன்ஜாமீன் பெற்றுவிடக்கூடாது என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர்களை அறிவுறுத்தி இருக்கிறதாம் கோட்டை வட்டாரம். விரைவில் கரூர் செல்ல இருக்கும் முதல்வர் விஜய் அதற்குள் செந்தில் பாலாஜி உட்பட மொத்த கரூர் கேங்கும் சிறையில் இருக்க வேண்டும் என சீரியஸாகவே முதல்வர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது.